Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஓய்வு நாளை நாம் முழு மனதோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வார். இன்றைய நாளில் பிசாசுக்கு எதிராக போராடுதல் நம்மில் பெரியவராய் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4இல் வாசித்து பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தெல்ல தெளிவாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும் என்றால் கர்த்தரில் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும். நமது வெற்றி நமது பலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை, மாறாக நமக்குள் வாழும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் மற்றும் வல்லமையை அடிப்படையாக கொண்டது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13இல் வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11இல் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7இல் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியாகிய பெரியவர் நம்மில் வசிப்பதால் பிசாசு அல்லது அவருடைய கூட்டங்களுக்கு பயப்படாமல் கிறிஸ்துவின் வெற்றியில் உறுதியாக நிற்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7இல் வாசித்து பாருங்கள். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 10இல் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15இல் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த வார்த்தையில் எவ்வளவு தெல்ல தெளிவாக நமக்கு வாழ்க்கையில் அடங்கிக் கொண்டிருக்கின்றன. ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, உலகத்தில் இருக்கிற பிரயாசங்களிலும் பெரியவரான பரிசுத்த ஆவி என்னில் வாழ்கிறார் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னுடைய ஆவி பிசாசுக்கு எதிராக எனக்கு நிலையான பாதுகாப்பும் பலமும் ஆயிருக்கிறார் என்பதை அறிந்து இந்த சத்தியத்தில் முழு நம்பிக்கையுடன் வாழ எனக்கு உதவி செய்யும். ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாடல்களை பாடி அவரை நாம் ஆராதிப்போமாக. In
அல்லேலூயா. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 27, இறைவசனம் 4. இறையாண்மையுள்ள தேவன் நம்மில், நம் வாழ்வில் செயல்படுகிறது. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால்
பயணத்தினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய நற்செய்தியிலிருந்து 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பவுல் பிரயாணம் பண்ணின ஊர் கப்பல் சீதோன் துறையிலிருந்து புறப்பட்டு சீப்ரு தீவின் ஒதுக்கிலே பயணம் மேற்கொண்டது. பவுல் அடிகளார் பயணிக்கும் அந்த கப்பல் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே பயணம் மேற்கொண்டதாம். காற்று அவர்கள் பயணத்திற்கு சாதகமாய் இருக்கவில்லை. அந்த கடலில் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் சீடர்களுக்கு காற்றின் அந்த புயல் வேகம் அவருடைய பயணத்திற்கு சாதகமாக இருக்கவில்லையாம். ஏனென்றால் எதிர்காற்றாய் இருந்தது. அதற்கு ஆப்போசிட்டா அந்த காற்று இருந்ததாம். அந்த கப்பலின் மாலுமிகள் தங்களால் முடிந்த மட்டும் தாங்கள் விரும்புகிற பிரகாரம் கப்பலை செலுத்த பார்த்தார்கள். அந்த மாலுமிகள் அந்த கப்பலை முயற்சித்தார்களாம். தங்களால் முடியாத பட்சத்தில் காற்றின் திசைக்கு கப்பலை போக விட்டுவிட்டார்கள். காற்று கப்பலை எந்த திசையில் அடித்து சென்றாலும் அதை திசை திருப்ப மாலுமிகளால் முடியாமல் போயிற்று. இயேசுவின் சீஷர்கள் நடுக்கடலில் இருந்தபோது எதிர்காற்று கடலில் வீசியதால் சீஷர்கள் தண்டு வலிக்கிறதில் மிகவும் வருத்தப்பட்டார்களாம். கரையிலே தனித்திருந்த இயேசு அதை கண்டார். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் 51ஆம் வசனத்தில் இருந்து படித்து பாருங்கள். கடலிலேயே நடந்து அவர்களிடம் வந்தார். கரையில் இருந்த ஆண்டவர் அந்த படகை பார்த்து, அந்த கப்பலை பார்த்து அவர் கடலிலேயே நடந்து வந்தார். நாம் அப்படி நடந்து போவாமா என்று சிந்தித்து பாருங்கள். அவர் மீண்டும் படகில் ஏறினார். காற்று அமர்ந்தது. நமது ஆண்டவர் நம்மால் அணுக முடியாத தூரத்தில் அல்ல, அவர் நமது அருகிலேயே இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவர், நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறவர் என்பதை நாம் அடிக்கடி மறந்தாலும் நமது கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் யாவையும் அவர் காண்கிறவராகவே மாத்திரமல்ல, நமக்காக செயல்பட்டு தமது சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்கிறார் கர்த்தர். தேவன் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். யோபு 9ஆம் அதிகாரம் 8இல் நீங்கள் வாசித்து பாருங்கள். இறையாண்மையுள்ள தேவன் காற்றை தமது பண்டச்சாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். சங்கீதம் 135ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். தமது பிள்ளைகளுக்காக மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். காற்றும் கடலும் அவரது விருப்பங்களையும் சித்தங்களையும் செய்கிறது. யாருடைய சித்தங்களை? ஆண்டவருடைய சித்தங்களினால் அந்த காற்றும் கடலும் செயல்பட்டு கொண்டிருந்ததாம். நாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும் போது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. பவுலோடு கூட இருந்து நடத்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடன் கூட இருந்து செயல்படுகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் அளிக்கிற காற்று, உருவாக்குகிற காற்று, அற்புதம் செய்கிற காற்று ஆகியவற்றை தமது பண்டச்சாலைகளில் வைத்திருக்கிறார். தேவைப்படும் போது எந்த காற்றை யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவற்றை அனுப்பி சரி செய்து அவருடைய பாதையில் நடத்தி தமது சித்தத்தை செய்து முடிக்கிறார் கர்த்தர். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கப்பலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. யோனா 1ஆம் அதிகாரம் 4இல் வாசித்து பாருங்கள். தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் போகும்போது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கும் போது, தேவனை அறிந்திருந்தும் அவருக்காக ஒன்றும் செய்யாமல் எனக்கென்று
கீழ்ப்படியாமல் நம் சுயநலத்துக்காக வாழும்போது தேவன் எப்படியோ போகட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். எப்படியும் தமது சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். அதுதான் ஆண்டவர். பல சமயங்களில் இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவியம் ஒரு கப்பல் பிரயாணம் போலவே இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நாம் திட்டமிட்டு தீர்மானம் செய்து நடத்துகிறோம். சில சமயங்களில் நம்முடைய திட்டத்திற்கு மீறி சில காரியங்கள் நடைபெறும் போது அவற்றை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். கர்த்தர் வழி நடத்துகிற பாதையில் ஜெபத்தோடும் கீழ்ப்படிதலோடும் விசுவாசத்தோடும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். பவுலை போல அவருடைய விருப்பத்தை அறிந்து சித்தத்தை செய்து நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும். அப்படியாக நாம் ஆண்டவருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் தொடர்ந்து செல்வோம் என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, எதையெல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம், எதையெல்லாம் நாம் மறுபடியும் அதை நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், எந்த காரியங்கள் நமக்கு சீக்கிரத்தில் நடைபெற வேண்டும், எதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் முதலாவதாக என்று ஒவ்வொரு நாளும் நாம் மனதில் பதிய வைத்து ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்வோமானால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்து நம் தேவைகளை சந்திப்பவர். நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், பாரங்கள், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரிடத்தில் அதை நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து நமக்காக இரட்டிப்பான காரியத்தை செய்து முடிப்பவர் நம் தேவனாகிய ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அப்படியாக இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. என்னுடைய பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்றுபவர் நான் ஒருவர் மாத்திரம். இந்த உலகில் நான் அனைத்தையும் படைத்தவர். இந்த உலகில் நான் அனைத்தையும் படைத்ததை மக்களுக்கு கொடுத்து என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவர்களுக்கு செவி சாய்த்து அவருடைய பிரச்சனைகளை நான் ஒவ்வொன்றும் தீர்த்து வைப்பேன். அப்படியாக என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்காக காத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக நாம் எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம் ஒவ்வொரு நாளும்? ஏனென்றால் மனிதர்கள் நமக்காக காத்திருப்பதில்லை, மனிதர்கள் நம் தேவைகளை சந்திப்பதில்லை, மனிதர்கள் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில்லை, மனிதர்கள் நம்முடைய கண்ணீரை துடைப்பதில்லை, மனிதர்கள் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்பதில்லை. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மை இதிலிருந்து மீட்டு நடத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழிநடத்தவர் கர்த்தராகிய தேவன் ஒருவரே என்று நீங்கள் மறக்க கூடாது. அப்படியாக கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை பொழி செய்வராக. நாம் அனைவரும் இப்பொழுது காணிக்கை பாடலை பாடி காணிக்கை கடந்து செல்வோம். தந்தாய் என்னையும் தருகின்றேன்
எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். அல்லேலூயா. இப்பொழுது நாம் கவனிக்கு கடந்து செல்வோம். பிறகு அவருடைய போஜனத்தில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோமாக. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. இப்பொழுது நாம் நன்றியோடு அவரை பாடி துதிப்போமாக. மகிமையோடு
அல்லேலூயா. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் தலை வணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதிகாலையில் உம்முடைய கிருபாசனத்திற்கு முன்பாக வருவதை நாங்கள் மகிழ்ச்சியாகவும் பாக்கியமாகவும் கருதுகிறோம். நீர் ஒரு அற்புதமான தேவன். மனத்தாழ்மையுள்ளவர்களிடம் அக்கறையும் இரக்கமும் கொண்ட தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிவோம், நம்புகிறோம். இந்த உலகில் நாங்கள் பரதேசிகள் என்று வேதத்தின் மூலம் நினைவூட்டப்படுகிறோம். வாழ்க்கை கடலை கடந்து பயணிக்கும் நேரம் புயல்களையும் அலைகளையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம். சீஷர்கள் நடுக்கடலில் புயலை எதிர்கொண்ட போது நடந்ததைப் போலவே பல சமயங்களில் எங்கள் நம்பிக்கையும் அசைக்கப்படும். ஆனால் கடல்கள் கொந்தளிக்கும் போது நாங்கள் உமது நாமத்தை சொல்லி கூப்பிட்டு அலைகளுக்கு மேலே எங்கள் கண்களை வைத்திருக்கும் போதெல்லாம் எங்கள் ஆத்துமா உமது அரவணைப்பில் இளைப்பாறும். அன்பின் கர்த்தாவே, பவுல் எல்லா கைதிகளுடனும் சீப்புருவை நோக்கி பயணம் செய்த போது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது. ஆனால் உன்னில் அவனுடைய மகத்தான விசுவாசத்தின் காரணமாக உன்னுடைய ஆளுகை உள்ள கரம் அவன் மீது, அவனுடன் இருந்த அனைவர் மீதும் இருந்தது. நீர் எங்களை ஆழமான தண்ணீர்கள் வழியாக அழைத்து சென்றாலும் எங்களை ஒருபோதும் விட்டு விலகவோ கைவிடவோ மாட்டேன் என்று நீர் வாக்குத்தத்தம் அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையின் புயல்களில் நீர் எங்கள் விசுவாசத்தின் துவக்கமும் முடிப்பவருமாக இருப்பதால் எப்போதும் உம்மை நம்பி உம்மை மட்டுமே மையமாக கொள்ள எங்களுக்கு உதவும். இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக.